கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆலயத்துக்கு வந்து ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் செய்த கிருபைக்காக அவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உண்மை துதிக்கிறோம் ஏசப்பா, சோதரிக்கிறோம் தகப்பனே. நன்றி 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 ராஜா. கர்த்தாவே, இந்த அருமையான ஆராதனை வேலையை கர்த்தாவே நீர் தந்ததற்காக உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். இந்த நாளிலும் ஏசப்பா உம்மை ஆராதிப்பதற்கு ராஜா வாஞ்சையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் கர்த்தாவை நீர் கனப்படுத்தியல்ல வேண்டுமாறு கேட்டுக்கொள்ளலாம் தகப்பனே. வாஞ்சியும் கவனமுள்ள ஆத்மாவை நீர் புறக்க நீர் என்று நாங்கள் பார்க்கிறோமே. வாஞ்சையோடு வந்திருக்கிறோம் ஏசப்பா. எங்கள் ஆத்மாவுக்கு ஏற்ற மன்னாவை நீர் எங்களுக்கு தந்தரல வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வார்த்தைகள் ராஜா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் 30, 60, 100 பலம் தர நீங்க கிருபை செய்யுங்க. பேசுவது நான் அல்ல, எனக்குள்ளாக இருக்கும் கிறிஸ்துவே பேசுகிறார் என்று பவுல் சொன்னாரே, அதே போல கர்த்தாவே என்னை முற்றிலும் முழுவதுமாக மறைத்தருளுங்க. ஆவியானவர் நீங்க பேசுங்க ராஜா, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலமா கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். வெகு நாளைக்கு பிறகாக இந்த ஆலயத்துக்கு வருவதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த நாளிலும் நம் இந்த லென்டின் நாட்களுடைய முதலாவது வாரத்துல நாம் எப்பவுமே இந்த லெந்து காலங்கள்னு வந்தா ஏதோ ஒன்று விடணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா. நமக்கு ரொம்ப பிடிச்சமானது நம்ம விடுவோம். கறி எதுவும் சாப்பிட மாட்டோம், நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், அந்த மாதிரி ஏதாவது விடுவோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம விடுவதில்லை, நம்ம ஒவ்வொன்றும் பெற்றுக்கொள்ள போறோம். சரிங்களா. நிறைய காரியங்கள் விடணும், சில காரியங்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் தான் அதை நம்ம கிருபை செய்ய முடியும். இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம், நம்ம இல்லைன்னு சொல்லலை, ஆனா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில அதை நாம் பெருக்குவதற்கு ஆண்டவர் கிருபை செய்யட்டும். நாம் தியானிக்க போக வேண்டிய வசனம் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்ததை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் சமம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், அந்த கீழ்ப்படிதல் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான காரியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில, ரொம்ப முக்கியமான காரியம் இந்த கீழ்ப்படிதல் தான். நம்ம யோசிக்கலாம், கீழ்ப்படிதல் ஒரு பெரிய விஷயமா? இதெல்லாம் ஆண்டவர் ஆட்டுக்கடாவின் நிலத்தை பார்க்கிலும் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம்னு ஆண்டவர் சொல்றாரு, அது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா வாசிக்கலாம் ரோமர் 6வது அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 6:16வது வசனம். ரோமர் 6:16. எதற்கு கீழ்ப்படியும்படி அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? இதுதான் மனுஷ ஈகோ இல்லைங்களா. ஒருத்தருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம்னா நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம், அவங்களுக்கு என்ன நம்ம அடிமையா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. நம்ம ஒருத்தர்கிட்ட இப்போ நம்ம சாதாரணமா நிறைய பேர் நம்ம வேலைக்கு போவோம், நமக்கு மேலதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க நம்ம சொல்வதற்கு கீழ்ப்படிவார்களா, இல்லை நம்ம அவங்க சொல்றதுக்கு கீழ்ப்படிவோமா? நம்ம தான் அவங்க சொல்றதுக்கு கீழ்ப்படிவோம். அப்போ நமக்கு கீழே இருக்கிறவங்களோ இல்லை வேற யாராவது நமக்கு சமமானவர்கள் யாராவது சொல்லும் பொழுது கீழ்ப்படிவதற்கு நமக்கு இப்படிதான் தோணும். நான் என்ன அடிமையா? இவங்க சொல்றதுக்கு நான் கேட்கறதுக்கு நான் என்ன அடிமையா? குடும்பங்கள்ல கூட யார் பெரியவர்னு வரும் இல்லையா. அது இவங்க சொல்லி நான் கேட்கணுமா? ஏன் எனக்குன்னு ஒரு சுயம் இல்லையா? அது தாய்மார்கள் ரொம்ப அதை யோசிப்போம்.
ஆனா அதே போல நம்ம பிள்ளைகள் இடத்துல கூட நம்ம கேட்போம் இல்லையா? நம்ம என்ன சொல்லுவோம்? நான் என்ன கேட்கிறேன், நான் சொல்ற இந்த வார்த்தைய நீ கேள. ஏன்னா நம்ம சொல்றது கண்டிப்பாக நன்மைக்காக தான் சொல்லுவோம். பிள்ளைகளோட வாழ்க்கை கெட்டு போகணும்னு பெற்றோர்கள் ஏதாவது சொல்லுவோமா? கண்டிப்பாக இல்லை. அவர்களுடைய நன்மைக்காக தான் சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன சம்பாதிச்சா 1000 கோடி எங்களுக்கு கொடுக்கணும்னா நாங்க எதிர்பார்க்கணும். நாங்க சொல்றதை கேட்டு நீங்க செஞ்சா போதும். அதற்கு அதுதான் எங்களுக்கு மெயின் சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் வந்து நம்ம ஒரு அந்த கீழ்ப்படிதல்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். இது நம்ம மனுஷங்களுக்குள்ளாக நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது அப்படின்றதுல தான் வந்து ஒரு ஒரு அடுத்த லெவல் ஆஃப் அந்த கீழ்ப்படிதல் போகும். அடுத்த லெவலுக்கு நம்ம போக வேண்டி வரும். ஏன்னா ஆண்டவர் சொல்லும் காரியங்கள் நாம் இருக்கும் சூழ்நிலைக்கு அப்படியே அப்பாற்பட்டதாக தான் இருக்கும். ஆண்டவர் ஒரு காரியம் நம்மோட கூட பேசுறாருன்னா நம்ம ஒரு சூழ்நிலை, நான் சிம்பிளா பிராக்டிக்கலா சொல்றேனே, நமக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுதுன்னு வைங்க. கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்தா 5,000 ரூபாய் நம்ம கையில வச்சிருக்கோம். மீதி எவ்வளோ வேணும்? 5,000 ரூபாய் வேணும். அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, உன்னுடைய தேவைகள் தீர்க்கப்படணும்னா 2,000 ரூபாயை இந்த ஒரு சின்ன ஒரு ஊழியக்காரங்களுக்கு கொடு, இல்லை யாரோ ரொம்ப முடியாதவங்க இவங்களுக்கு எடுத்து கொடு அப்படின்னு சொல்லுவார். அப்போ நமக்கு என்ன தோணும்? நமக்கே தேவை 10,000 ரூபாய், இருக்கிறது 5,000 ரூபாய். இந்த 5,000 ரூபாயில 2,000 ரூபாய் கொடுத்துட்டா மீதி 7,000 ரூபாய் நான் எங்க போய் தேடுவேன்னு நம்ம யோசிப்போம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியும் பொழுதுதான் நம்ம வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆமென், ஆமென். நம்முடைய வாழ்க்கை பிராக்டிக்கலா இருக்கணும். 10 ரூபாய் இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி நான் செலவு பண்ணணும். அப்படியே போகணும்னா நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ஓடுறோம். ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவளை போல அழைக்கிற கர்த்தர். அந்த காரியங்கள் அவருடைய நாமம் அதிசயம். அப்படிப்பட்ட கர்த்தரை நாம் ருசிக்க வேண்டும் என்றால் அந்த கீழ்ப்படுதலுக்குள்ளாக நாம் போகணும். அப்படி கீழ்ப்படுதலுக்குள்ளாக போவதற்கு முக்கியமா நமக்கு தேவை என்னன்னா, அந்த விசுவாச கண்கள் இருந்தாதான் அவருக்கு கீழ்ப்படிய முடியும். நம்ம கிட்ட 10,000 ரூபாய் நமக்கு வேணும், 5,000 ரூபாய் இருக்கு, 2,000 ரூபாய் ஆண்டவர் கொடுக்க சொன்னார். நமக்கு அந்த விசுவாச கண்கள் இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்யறேன், மீது 7,000 ரூபாய் கொடுக்க வேண்டியது அவருடைய பாடு, அவர் கொடுப்பார்ன்ற நம்பிக்கையில நம்ம செய்யும் பொழுதுதான் அந்த கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கைக்கு வரும். அந்த கீழ்ப்படிதல் வரும் பொழுதுதான் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களுக்குள்ளாக நாம் பிரவேசிக்கவே முடியும். இல்லாட்டினா ரொம்ப கஷ்டம். ஒரு ஊழியக்காரர் நிஜமா நடந்தது, இப்ப கூட அவர் இருக்கிறார், அந்த ஊழியக்காரர் தன்னுடைய வாழ்க்கையில நடந்ததை சொன்னார். அவர் இப்போ நாடுகளுக்கு அவர் பறந்து கொண்டு இருக்கிறார். ஆனா அந்த ஊழியக்காரர் சொன்ன அவருடைய வாழ்க்கையில நடந்தது, அவர் கிட்டத்தட்ட 20 வயதிலேயே வந்து ஆண்டோடைய ஊழியத்துக்குள்ளாக வந்துட்டார். ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி தான் ஆண்டோட ஊழியம். அவர் வேலைன்னு செஞ்சதே கிடையாது. சின்ன வயசுல இருந்து ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அப்படியே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற மனுஷன். அப்போ 21 வயதுல அவரை கல்கத்தாக்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்போ இவரு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி தரல. அப்ப எப்படி போக முடியும்? போய் ஆகணும். இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்கு. கல்கத்தா ட்ரெயின் எல்லாம் எப்பவோ வந்து புக் ஆகி முடிஞ்சிடும். ரொம்ப சீக்கிரம் அந்தந்த நேரத்துக்கெல்லாம் புக் பண்ண முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணாரா, அன்ரிசர்வ்ல தான் அவருக்கு கிடைச்சிருக்கு சீட்டு. அவர் வந்து ஆண்டவா, அதுவும் அந்த தீபாவளி டைம், அப்ப எவ்வளவு கூட்டம் இருக்கும் ட்ரெயின்ல, யோசிச்சு பாருங்க. அவர் சொன்னாரா, ஆண்டவா இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில என்ன போக சொல்றீங்களே, ஆனா நான் போறேன், நீங்க சொல்றீங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனாராம். போனா ட்ரெயின்குள்ளேயே ஏற முடியலையா. ட்ரெயின்குள்ளேயே ஏற முடியாம அவங்க வந்து கூட்டிட்டு வந்த பாஸ்டர் என்ன பண்ணிருக்கிறாரு, உள்ள வந்து அவரை உள்ள அப்படியே தள்ளி விட்டுட்டு எப்படியாவது போயிருங்கன்ட்டு போயிட்டாராம். 2 நாள் பயணம். உள்ள போனா சீட்டு எங்கேயுமே உட்கார முடியாது. பாத்ரூம் பக்கத்துல அவர்கிட்ட இந்த நியூஸ் பேப்பரை விரிச்சு கீழே உட்காந்துட்டு தான் அவர் வந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவர் வந்து நைட் நேரத்துல வந்து எனக்கு நீங்க சொன்னீங்கன்னு தானே நான் போறேன், ஆனா ஒரு ட்ரெயின்ல உட்காந்துட்டு போறதுக்கு கூட எனக்கு வசதி இல்லாம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு போறேனே அப்படின்னு அவரு யோசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டே நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு பாட்டு அவருடைய காதுல கேட்டுச்சான். நீங்க இப்ப பாடுனீங்களே, தேவனே நான் உங்க தந்தையில, அந்த பாட்டு வந்தப்பதான் இந்த இது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு.
அதில் வரும்ல, யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவில் இருள் வந்து மூடிட. அடுத்தது என்ன வரும்? துக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில். அடுத்தது நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன் வாக்கடங்கா வல்லநாதர். அந்த பாட்டு அவருக்கு காதுல கேட்டுட்டே இருந்துச்சு. அவர் சொன்னார், யாக்கோபு போகிற பாதையில எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா அவர் பாத்ரூம்க்கு கூட எந்திரிச்சு போக முடியாது. அதுக்கு எந்திரிச்சு போனாருன்னா இருந்த இடமும் போயிடும். அவ்வளோ ஒரு கஷ்டத்துல 2 நாள் கழிச்சு கல்கத்தால போய் இறங்கி அடுத்த 3 நாட்கள் ஆண்டவர் அவரை வல்லமையா பயன்படுத்தினாராம். நின்ற இடத்துல அற்புதம், நின்ற இடத்துல அடையாளங்கள், அவ்வளோ வல்லமையா பயன்படுத்தினாராம். திரும்பி வரணும் அப்படின்னு பாக்குறப்போ அதே மாதிரி ஒரு அன்ரிசர்வ் டிக்கெட் தான் வச்சிருந்தாங்களாம். ஏன்னா டிக்கெட் கிடைக்கல, வந்த மாதிரியே எப்படியும் போயிருங்க அப்படின்னு. அவர் அப்படியே அந்த 3 நாட்கள் ஊழியத்தை பண்ணிட்டு அப்படியே அசதியா இருக்கிறப்ப திருப்பவும் அன்ரிசர்வ்டா, என்ன ஆண்டவரே அப்படின்றப்போ அந்த அந்த சர்ச்சோட சீஃப் பாஸ்டர் அவர் சொன்னாரா, அந்த தம்பி எப்படி போறாரு அப்படின்னு கேட்டாராம். டிக்கெட் கிடைக்கல, அதனால அன்ரிசர்வ்ல தான் போட்டிருக்கோம், அப்படிதான் போறாரு அப்படின்னு சொன்னாரா. இவ்வளோ அழகா ஆண்டவர் இந்த பையனை எடுத்து பயன்படுத்தி இருக்கிறாரு, அவரை போய் அன்ரிசர்வ்ல போக சொல்றீங்களே, போட ஃப்ளைட் டிக்கெட் அப்படின்னா. திரும்ப வரும் பொழுது அவர் ஃப்ளைட்ல ஏறி வந்தாராம். அதுதான் அவருடைய முதல் விமான பயணம். அவர் சொல்றாரு, அழுதுட்டே சொன்னார். அவர் அப்படியே அந்த விமானம் ஏறி அந்த டேக் ஆஃப் ஆகி போகும் பொழுது கீழே ஒரு ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு. அவர் எட்டி பார்க்குறப்போ மேலே ஏறுறப்போ கீழே ஒரு ட்ரெயின் போகிறது பார்த்தாராம். அதே ட்ரெயின் திரும்ப போகுது. அப்போ கத்தி அழுதாராம், ஆண்டவரே நான் இதற்கு பாத்திரவான் அல்ல, ஆனா உம்முடைய கிருபை நான் இன்றைக்கு இந்த விமானத்துல முதல் வகுப்புல நான் பயணிக்கிறேன். அன்று முதல் ஆரம்பித்த அவருடைய முதல் வகுப்பு பயணம் இன்றைக்கு வரைக்கும் முதல் வகுப்புல தான் பயணிக்கிறேன். ஆமென். இதுதான் கர்த்தருக்கு கீழ்ப்படி. இப்படி ஒருவேளை கஷ்டமா தோணலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதுதான் இந்த ஆவிக்குரிய அந்த ஒரு ரெல்முக்குள்ளாக நம்ம போக முடியும். அது வரைக்கும் நம்ம போக முடியாது. ஒருவேளை ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், ஆனா இமைப்பொழுதுதான் அந்த கஷ்டம், இமைப்பொழுதுதான் அந்த கஷ்டம். ஆனா ஆண்டவர் கொடுப்பது நித்திய வாழ்வு, நித்திய வாழ்வு. இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு கிட்டத்தட்ட 53 வயது ஆயிடுச்சு. இன்றைக்கு வரைக்கும் அவர் அப்படிதான் போறார். இன்றைக்கு வரைக்கும் விசுவாசத்தெல்லாம் போறார். அவர் சொல்றாரு, நம்ம அவரோட விசுவாசம் நீங்க பாருங்க. எனக்கு உண்மையாலுமே நாங்க நிறைய தடவை நாங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரரை நம்ம பாக்குறோமே அப்படின்னு. அவர் சொல்லுவாரு, ஒவ்வொரு நாள் நம்ம ஆண்டவரை போய் தேடணும்ப்பா. நம்ம கையில பணம் இருந்துருச்சுன்னா நாளைக்கு நம்ம தேட மாட்டோம். பணம் இருக்கு, நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலாம்னு நினைப்போம். அந்தந்த நாளைக்கு அவர் அவ்வளோ ஊழியக்காரர்ல தாங்குறாரு, அவ்வளோ செய்யறார். அந்தந்த நாளைக்கு எல்லாவற்றையும் விட்டுட்டு எல்லாவற்றையும் அவர் தீர்த்துட்டு அடுத்த நாள் ஆண்டவர்கிட்ட ஃப்ரெஷ்ஷா போவாராம். அந்த 12 மணிக்கு ஆண்டோட பாதத்துல உட்காருவார். ஆண்டவரே, இன்றைக்கு நீங்க கொடுத்துருக்கிற திட்டம் என்னமோ அதை நான் செய்ய போறேன், அதற்கு நீங்க எனக்கு கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அந்த போஷிப்ல தான் அவரு வாழ்றாரு. நமக்கு நம்ம வயசுதான் 53 வயசுன்றப்ப நம்மளோட ரொம்ப பெரிய வயது இல்லை. நிறைய பேருக்கு அவர் சின்னவர் கூட. அவருடைய வாழ்க்கையில செய்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய மாட்டார். கண்டிப்பா செய்வார். இல்லை, அவருக்கு தேவை அந்த விசுவாச கண்கள், அந்த ஏன்னு கேட்காத அந்த கீழ்ப்படிதல், அதை மாத்திரம்தான் அவருக்கு தேவை. நம்ம 3 காரியங்கள் பார்க்கலாம். எலிசாவோட வாழ்க்கையில ஆண்டவர் செய்த காரியங்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 38 41 வசனங்கள். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 38 41 வசனங்கள். 38மா? தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. ஐகுப்தியரின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய வானை இடத்திலே வைத்து தேசத்தின் புத்திரருக்கு ஆச்சு என்றார். ஒரு நிமிஷமா மெதுவா போயிடலாம். தேசத்திலே பஞ்சம் இல்லையா? அந்த
அந்த காலத்துல இருந்து இந்த பஞ்சம் இப்பவும் நம்முடைய தேசத்திலையும் பஞ்சத்தை நோக்கி தான் தேசம் போயிட்டு இருக்குது இல்லையா? தேசத்துல பஞ்சம். அப்ப தீர்க்கதரிசின் புத்திரர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, எலிசாண்டர் தீர்க்கதரிசியை நோக்கி போறாங்க. எங்களுக்கு பஞ்சமா இருக்கு, எங்களுக்கு வழி இல்லை, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு போய் கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு? கூழ் காய்ச்சு. அங்க எல்லாத்துக்கும் கூழ் காய்ச்சு. ஆங்கிலத்துல ஸ்டியூன்னு போட்டிருக்கு. ஸ்டியூனா என்னன்னா, எல்லா வகையான காய்களையும் போட்டு ஒரு சூப் மாதிரி, திக்கான ஒரு சூப் மாதிரி பண்றதுதான் ஸ்டியூ. அவர் அதுதான் சொல்றீங்க. தமிழ்ல நமக்கு கூழ் போட்டிருக்காங்க. அப்போ எல்லா விதமான காய்களும் வேணும். பல விதமான காய்களை போட்டுதான் அவங்க கூழ் காய்ச்சணும். அப்ப அவர் என்ன சொல்றாரு? நீ போய் கூழ் காய்ச்சுன்னு அவரோட வேலைக்காரங்கிட்ட தான் சொல்றாரு. அவர் யார்கிட்ட சொல்றாரு? அவர் வேலைக்காரனை நோக்கி சொல்றாரு கூழ் காய்ச்சு அப்படின்னு. அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஒரு வெண்குமுட்டிக்காய் கொடியை கண்டு அதன் காய்களை மணல் நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ்பானையிலே போட்டான். அது என்னவென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுற போது அதை சாப்பிட கூடாமல் தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார். போதுமா? என்ன சொல்றாரு? போய் காயெல்லாம் பறிச்சுட்டு வந்து கூழ் காய்ச்சுன்றார். அவர் போறப்ப என்ன பண்றாருன்னா, இந்த பேய் கொமட்டி காய்ன்ற ஒரு காயை அவரு பறிச்சுட்டு வந்துடுறாரு. அது விஷக்காய், விஷமான காய். இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு, சரிங்களா? அதுதான் நம்ம செய்யறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ரொம்ப கரெக்டா செய்யணும் அப்படின்னு செய்யறோம். ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருப்பது போலவே பக்கத்துல இன்னொருத்தர் இருக்காங்க இல்லையா? அவனும் நம்மளை குறிச்சு ஒரு திட்டத்தை வைத்திருப்பான். என்ன திட்டம்னா, அவனுக்கு தனியா நமக்காக ஒரு திட்டம் இருக்கவே இருக்காது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கும் திட்டத்தை முறியடிப்பதுதான் அவனோட திட்டம். ஆண்டவர் என்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருப்பார், உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருப்பார். நீங்க இவ்வளவு தூரம் ஆண்டவருக்காக செய்யணும், ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார். ஆனா அவனுக்கு என்ன வேலைன்னா, அந்த திட்டத்தை முறியடிக்கிறது தான் திட்டமே. இது எப்படின்னா, அவங்க போறாங்க, நம்ம சிம்பிளா நம்ம பார்க்கும்பொழுது அவங்க காய் தான் பறிக்க போறாங்க. அந்த காயிலேயே தான் ஒரு காய் என்ன வருது? பேய் கொமட்டி காய்னு ஒரு விஷக்காய் நடுவுல வருது. நம்ம நிறைய தடவை யோசிக்கலாம், சாத்தான் அப்படியே இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏதுன்னு நம்ம சொல்ற மாதிரி அவன் இருளா இருப்பான், எல்லாமே ரொம்ப விகாரமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். இல்லை, அவனோட இன்னொரு பேர் என்ன தெரியுமா? ஒளியின் தூதன். அவனும் வெளிச்சமா தான் வருவான், அவனும் அழகா தான் வருவான். நம்ம போறத பாதைய கொஞ்சம் மாத்தி விடுவான். டைவர்ஷன் தான். இப்போ நம்ம பாதை எப்படின்னா, அந்த ட்ரெயின் போகுது இல்லைங்களா? ட்ரெயினோட பாதை இருக்குதுல்ல, அந்த மாதிரி தான் பாதை. ட்ரெயின் தான் நம்ம வாழ்க்கை, அந்த ட்ரெயினோட அந்த பாதை. அதுல கொஞ்சம் ஒரு இது மாத்தி விட்டாங்கன்னா என்ன ஆகும்? ட்ரெயின் போக வேண்டிய ஊருக்கு அதனால போக முடியுமா? போக முடியாது. திரும்பி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். இன்னொரு ஊருக்கெல்லாம் போய் அப்படி சுத்தி தான் வர முடியுமே ஒழிய பின்னாடி வரவே முடியாது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை. அந்த சின்ன ஒரு தவறு பண்ணது அது எல்லாத்தோட வாழ்க்கையிலும் அது எல்லாத்துக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பானையில் சாவு இருக்கிறது என்று ஓலமிட்டார்களாம். அதான் ஒரு சிறிய ஒரு ஒரு டைவர்ஷன் தான் கொடுப்பான். அது எங்க போய் விடுது? சாவு வரைக்கும் போய் விடுது. அதுதான் நம்ம ஆண்டவரை என்ன சொல்றோம்? அவரை யூதராஜ சிங்கம்னு சொல்றோம். ஆனா இவன் யாரு? கர்ச்சிக்கிற, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிற கர்ச்சிக்கிற சிங்கம். இவனும் சிங்கமா தான் வர்றான். ஆண்டவரும் யூதராஜ சிங்கம் தான், இவனும் சிங்கமா தான் வரான். அதனால நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கணும்னா, அந்த விசுவாச கண்கள் இருக்கணும். ஆண்டவரோடு கூட அந்த எப்பொழுதும் அந்த பிரசனத்துக்குள்ளாக நம்ம யோசிக்கலாம். நான் வேலை செய்யறேன், அங்க இருக்கேன், நான் எப்படி நாள் முழுவதும் பிரசனத்துல இருக்க முடியும்? நான் எப்படி இருக்க முடியும்? நான் இப்போ அக்கா டீச்சரா இருக்காங்க, அவங்க நான் டீச் பண்றப்ப நான் எப்படி ஆண்டவரை யோசிக்க முடியும் இல்லையா? ஏன்னா அவங்களோட சப்ஜெக்ட் அவங்க சொல்லி கொடுக்கணும். அப்ப நான் எப்படி ஆண்டவரை யோசிக்க முடியும்னு யோசிக்கலாம். இல்லை, நீங்க ஆவிக்குள்ளாக நீங்க ஜெபித்து கொண்டிருக்க தனியா போறப்ப நீங்க துதிச்சுட்டே போங்க. வேற ஏதாவது வேலை செய்யறப்போ,
வேலை செஞ்சு முடியிறப்போ ஏதோ ஒரு பாட்டு மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு அந்த ஒரு அனுபவம் இருக்கு சொல்லுங்க? இருக்கா இல்லைங்களா? அப்ப நீங்க வந்து நாள் முழுதும் ஆண்டவருக்குள்ள இருக்கீங்கன்னா அர்த்தம். சரியா? ஆண்டவருக்குள்ள இந்த நாள் முழுவதும் ஸ்தோத்திரம் 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 வெளியே சொல்லணும்ட்டோ, இல்ல அந்நிய பாஷையில பேசணும்ட்டோ, இல்ல துதிச்சுட்டே இருக்கணும்ட்டோ, இல்ல பாட்டு பாடிட்டே இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை, முடியாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில அது முடியாது. ஆனால் நீங்க நிதானமாக அமைதியாக அந்த வேற எல்லா வேலையும் முடிச்சுட்டு அமைதியா இருக்கும் பொழுதே அந்த ஒரு பாட்டோ இல்ல ஒரு துதியோ இல்ல ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு உயர்த்தி நன்றி சொல்ல வைக்கிறாருன்னா, நீங்க அந்த நாள் முழுவதும் ஆவிக்குள்ளாக அவரை துதித்து கொண்டிருந்தீங்கன்னு அர்த்தம். நம்ம சரீரம் தான் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு, நம்முடைய ஆத்மா அதை யோசிச்சுட்டு இருந்துச்சு, வேலைகளை யோசிச்சுட்டு இருந்துச்சு. ஆனால் ஆவிக்குள்ளாக நாம் துதித்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று அர்த்தம். ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? அப்ப நாள் முழுவதும் ஆண்டவரை நாம் துதித்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம் கண்களை திறப்பார். கண்களை திறந்து இது பேய் கொம்பட்டி பார்த்து எடு, இதே போலதான் இருக்கு, ஆனா போயிடாத, அந்த சைட் போயிடாதன்னு ஆண்டவருடைய மெல்லிய சத்தம் நமக்கு கேட்கும். ஆண்டவர் எப்பொழுதும் அப்படியே ரொம்ப நான் சொல்லுவதை கேளுங்கள் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. அவருடைய சத்தம் எப்பவுமே அமர்ந்த மெல்லிய சத்தம். நம் காதுகளை கூர்மையாக வைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சத்தத்தை நம்மால் கேட்க முடியும். அதே போல கரெக்டா ஆண்டவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில என்ன வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்திற்கு நேராக நாம் செல்ல முடியும். அடுத்த வசனம் வாசிங்கம்மா. அப்பொழுது அவர் பாம்பை கொண்டு வர சொல்லி அதை பானையை போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வா என்றார். அப்புறம் பானையிலே தோசம் இல்லாமல் போயிட்டு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன மாவுன்றது நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஏதோ மாவு கொண்டு வா, ஆனுடைய சத்தத்தை கேட்டார். அந்த பானை ஃபுல்லா வந்து விஷமா மாறிடுச்சு. அந்த மாவை கொண்டு வந்து போடுன்றாங்க. மாவை கொண்டு வந்து கலக்குறாங்க, அந்த விஷம் இல்லாம போயிடுச்சு. அவங்க குடிச்சவங்களுக்கும் அந்த மாவை வந்து எங்க கலக்குறாங்க? பானையில தான் கலக்குறாங்க. ஏற்கனவே நிறைய பேர் குடிச்சிட்டாங்க, ஆனா குடிச்சவங்களுக்கும் அந்த விஷம் இல்லாம போயிடுச்சு. இதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். இப்படிதான் செய்வார். ஒரு சின்ன காரியம் நம்ம வந்து எப்படி யோசிப்போம்னா, இப்போ ஒரு பெரிய தேவை நமக்கு இருக்குன்னு வைங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய் நமக்கு தேவை இருக்கு. ஏன்னா நம்ம பணம்னு சொன்னாதான் நமக்கு புரியும். 10 லட்சம் ரூபாய் தேவை இருக்கு. அதுக்கு நம்ம என்ன யோசிப்போம்? இப்படி போகணும், அவங்கள போய் பார்க்கணும், அந்த பண்ணணும், இது பண்ணணும். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது கூட, ஏசப்பா நீங்க பாருங்க, அங்க பேச நம்ம வந்து ஐடியா கொடுப்போம் ஆண்டவருக்கு. நான் இப்ப போக போறேன், நான் கடன் வாங்க போறேன், அங்க நீங்க வந்து அந்த மேனேஜர்கிட்டே நீங்க பேசுங்க, அவங்க பெரிய மேனேஜரே வந்து பேசணும். அப்படிதான் நம்ம யோசிப்போம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் சொன்னது மாதிரி அந்த 2000 ரூபாய் அவங்க போய் கொடு போதும் அப்படின்பாரு. சிம்பிளா தான் சொல்லுவாரு. நம்ம யோசிப்போம், ஐயோ இவ்வளோ பெரிய தேவை, ஆண்டவர் சின்னதா செய்ய சொல்றாரே நம்ம யோசிக்கலாம். இல்லை, ஒருவேளை அந்த நேரத்துல உட்காந்து யாரையாவது காமிச்சு இவங்களுக்காக ஜெபம் பண்ண போகும்னு கூட சொல்லலாம். சின்ன சின்ன காரியங்கள் தான் ஆண்டவர் சொல்லுவார். நம்மளை ரொம்ப வருத்துகிற ஆண்டவர் கிடையவே கிடையாது. நம்ம திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கவே மாட்டார். ரொம்ப வருத்தி எடுக்கிறதெல்லாம் பண்ணவே மாட்டார். சின்ன காரியங்கள் தான் செய்ய சொல்லுவார். சிலரை மன்னிக்க சொல்லலாம், சில கசப்புகளை எடுத்து போட சொல்லலாம், சில ரொம்ப வைராக்கியங்கள் உள்ளுக்குள்ள இருக்கலாம், அந்த வைராக்கியத்தை மட்டும் எடுத்து போட, உன்னோட ஆசீர்வாதத்துக்கு இதுதான் தடையா இருக்குதுன்னு சொல்லலாம். அதை நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக பெரிய மாறுதல்களை நாம் பார்க்கலாம். பெரிய அதிசயங்களே அற்புதங்களே நாம் பார்க்கலாம். இது எவ்வளவு ஈஸியா ஒரு கிட்டத்தட்ட 38 41 வசனங்கள் தான், 4 வசனம். அதுல வந்து ஒரு பெரிய ஒரு மிரக்கல் நடந்திருக்கு, பெரிய ஒரு அதிசயம் நடந்திருக்கு. ஆனா சிம்பிளா தான் போட்டிருக்காங்க இல்லையா? ஆண்டவருக்குள்ள நம்ம போகும் பொழுது பெரிய பெரிய அதிசயங்கள் கூட ஒன்றுமே இல்லாம தான் அப்படியே போகும். அதே நம்முடைய வாழ்க்கை முறையா மாறிடுச்சுன்னா அது ஒரு பெருசா தெரியவே தெரியாது. அந்த கீழ்ப்பிடிதல், அந்த எலிசா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்த பொழுதோ அங்கு இருந்தவர்கள் எல்லாருக்கும் சுகமும் கிடைத்தது. பானையில் இருந்த அந்த கூழும் சுகமானது. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருடைய அந்த மெல்லிய சத்தத்திற்கு கேட்கும் பொழுதும் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையும் மாறும், நம்மிடம் இருக்கும் அந்த பாத்திரமும் மாறும், நம் வார்த்தை மற்றவருடைய வாழ்க்கையும் மாறும். ஆமென். அந்த ஆண்டவர் கேட்பது அந்த சின்ன காரியம், கீழ்ப்படியுங்கள். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். இரண்டாவது அடுத்த அதிகாரத்தை நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இதுதான். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாகமானை குறித்து நம்ம பார்க்கிறோம். அல்லைய பார்க்குது. 1 வசனத்துல, சீரியாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும்
எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் அவனை கொண்டு யாரு சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டாரா? கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலி அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். அவனுக்குள்ள ஏதோ ஒரு நன்மையை கர்த்தர் பார்த்திருக்காரு இல்லையா? சீரிய ஜனங்கள் அங்க அவனுடைய பணிவிடை அந்த பெண் கூட இஸ்ரவேல் பெண் தான். அப்போ இஸ்ரேல் தேசத்தையே மேலேயே தான் படை எடுத்து இஸ்ரேல் தேசத்தை தோற்கடிச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாம் அடிமைகளா கொண்டு போனவன் தான். ஆனா அந்த வெற்றி யார் மூலமாக வந்ததா? கர்த்தர் மூலமாக வந்தது. இல்லாட்டினா அவன் பைபிள்ல அவன் பேர் வரணும்னு எப்படி முடியுமா சொல்லுங்க? ஒன்னு அவன் ரொம்ப மோசமானவனா இருந்திருக்கணும், இல்ல ரொம்ப நல்லவனா இருக்கணும். அப்பதான் பைபிள்ல அவனுடைய பேர் வர முடியும். அப்போ அவனுடைய பெயர் வருதுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு நன்மையை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில பார்த்திருக்காருன்னு அர்த்தம் இல்லைங்களா? அவர் என்ன பண்றாரு? கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டாராம். அடுத்தது 12வது வசனம் வாசிங்க. நமக்கு எல்லாத்துக்கும் இது தெரியும் இல்லையா? எலிசாவை பார்க்க வர்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, 10வது வசனம் வாசிங்க. அப்பொழுது எலிசா நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னார். அது 9வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றானா. இங்க நம்ம பார்க்கிற போது மகா பராக்கிரமசாலி அவனுடைய தேசத்துல மகா பராக்கிரமசாலி. அந்த ராஜா கிட்டலாம் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வர்றாங்க. ஆனா எலிசா அந்த வாசற்படிக்கு உள்ள கூட விடல இல்லையா? உள்ள கூட விடல. அவர் என்ன சொல்றாரு? எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி உள்ள கூட வராம, எலிசாவும் போய் நேர்ல பார்க்கல, நாகமான பார்க்கல, ஆள் அனுப்பி போய் என்ன சொல்றாராம்? போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு என்று அவன் சொன்னாராம். அப்போ 11வது வசனத்தை, நாகமான் கடும் கோபம் கொண்டு அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று நான் நினைத்தேன். அவர் என்ன நினைக்கிறாரு? நமக்கு குஷ்டரோகம், நமக்கு நம்ம தேசத்துல மகா பராக்கிரமசாலி, நம்ம ராஜா, இவங்க ராஜாக்கு லெட்டர் அனுப்பிச்சு நம்ம போறோம். இப்போ ஒரு தேசத்துடைய ராஜாவோட ரெக்கமெண்டேஷன்ல நம்ம போறோம். நம்மளும் அந்த தேசத்தோட பெரிய தளபதி, மகா பராக்கிரமசாலி. நம்ம போறப்போ அப்படியே இது இருக்கும், எல்லாம் உபசரணை இருக்கும், எல்லாம் வரவேற்பாங்க. நம்ம போய் அவர் வெளியே வந்து அவர் நம்ம கடவுளை தொழுது அப்படியே எல்லாம் எண்ணெய் பூசி அப்படியே தடவி நம்ம சுகமாக்குவாருன்னு அவருடைய எண்ணம். ஆனா எலிசா என்ன சொன்னாரு? உள்ளே விடாம, அவரும் வெளியே வந்து பார்க்காம போய் யோர்தான்ல 7 தடவை ஸ்நானம் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அவருக்கு பயங்கர கோவம். எப்படி இந்த மாதிரி பண்ணலாம்? நான் இப்படி இல்லை நான் நினைச்சேன். இதுதான் மனுஷ வாழ்க்கை, மனுஷ இயல்பு இல்லையா? நம்ம என்ன யோசிப்போம்? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், 10 லட்ச ரூபாய் வாழணும், பேங்க்ல கடன் கிடைக்கும்னு நான் நினைச்சேன், கடன் கிடைக்கல இல்லையா? ஆண்டவர் அந்த மேனேஜர்கிட்ட பேசுவாரு நான் நினைச்சேன், ஆனா பேசவே இல்லை. நான் என்ன பண்றது? ஆண்டவர் உங்களை கடனே வாங்காம உங்களுக்கு கொடுக்கணும்னு அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. நம்ம என்ன யோசிப்போம்? நான் கடன் வாங்க போனேன், மேனேஜர் கொடுக்கவே இல்லை, நான் என்ன பண்றதுன்னு நம்ம யோசிப்போம். ஆனா கர்த்தருடைய உன் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. பூமி பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் உன் வழிகளை பார்க்கலாம் என் வழிகளும், உன் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகளும் உயர்ந்தவைகளாய் இருக்கு. நம்முடைய மனுஷ மூளைக்கு ஏற்ற மாதிரிதான் நம்மளால யோசிக்க முடியும் இல்லைங்களா? நமக்கு எவ்வளவு தூரம் மூளை யோசிக்குமோ அந்த அளவுக்கு கசக்கி கொஞ்சம் 1% எக்ஸ்ட்ரா நம்ம யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் உலகத்தையே ஒரு வார்த்தையினாலும் உருவாக்கினார். அழகா சொல்லுவார் ஒரு பாஸ்டர், he knows the end from the beginning. அவர் நம்முடைய முடிவை அவர் ஆரம்பத்திலிருந்தே அறிந்திருக்கிறார். நாம் உற்பவிக்கிறதுக்கு முன்பாகவே நம்ம பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர். அவருக்கு முடியாது. நம்ம இப்படிதான் கோவப்படும், இப்படி ஆண்டவர் செஞ்சுட்டாரு, நான் இப்படி நினைச்சேன் ஆனா ஆண்டவர் இப்படி செஞ்சுட்டாரு. அதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த சின்ன சின்ன காரியங்களை செய்வார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. நீ அதை முதல்ல உன்னோட நினைவுகளை முதல்ல நிறுத்து, உன் வழிகளை முதல்ல நிறுத்து. என்னுடைய வழிகளுக்கு வரும் பொழுது எல்லாம்
கரெக்டாக இருக்கும். அதை தான் உடைத்தார். நாகமான உடைத்து 12வது வசனம் வாசிங்க. நான் நான் ஸ்நானம் ஸ்நானம் பண்ணி பண்ணி சுத்தமாய் இருந்ததற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் தமஸ்குவின் நதியாகிய ஆத்னாவுக்கு பாருக்கும் நல்லதல்லவா என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். என்ன சொல்றாரு? இந்த கலங்கின தண்ணீருக்கு எங்க ஊர்ல தெளிவான தண்ணீர் இருக்கு, இங்க போய் நான் முங்கணுமா? அதுதான் அவரோட இதுதான். எல்லாம் ஈகோ பிரஸ்டீஜ் தான். எங்க ஊர்ல அவ்வளோ அழகான 2 நதி இருக்குது, இங்க ஒரு நதி இருக்கு. எங்க ஊர்ல 2 நதி இருக்கு, அந்த 2 நதி இன்னும் தெளிவா ஓடும், இது கலங்களா ஓடுது. இந்த கலங்களான தண்ணீருக்குள்ள போய் அதுவும் அவரோட இது என்ன மேல அந்த தோல் வியாதி தான் அவருக்கு. குஷ்டரோகம் தோல் மேலதான் இருக்கும். அந்த தோல் வியாதி இருக்கிறவங்க கலங்கின தண்ணிக்குள்ள போய் குளிச்சா என்ன ஆகும்? ஜாஸ்தி தான் ஆகும், அதிகமா தான் ஆகும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? அங்க தெளிவான தண்ணி இருக்கு, திரும்பி போக பாக்குறப்பதான் அந்த வேலைக்காரர் கூழ் இருக்க சொல்றாரு. ஒரு பெரிய காரியத்தை சொன்னா நீங்க செஞ்சிருப்பீங்க, இது சாதாரண காரியம் தான், நீங்க முங்கி ஏறுங்க. அதேதான் நான் உங்ககிட்டயும் சொல்றேன். பெரிய பெரிய காரியம் சொன்னா நீங்க செய்வீங்க, சின்ன சின்ன காரியங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு வேலை பேசியிருக்கலாம். சின்ன காரியங்களா இருக்கும், அந்த கசப்பை எடுத்து போடுங்க, மறுபடியும் போய் பேசுங்க. ஒருவேளை யாருக்கூடையாவது நீங்கள் பேசாம இருந்தா திரும்ப போய் பேசுங்க. இந்த 40 நாட்கள் ஆண்டவர் ஒருவேளை உங்களோடு பேசலாம். அந்த வைராக்கியத்தை எடுத்து போட்டுருங்க. அந்த வைராக்கியம் ஒருவேளை நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அது தடையாக இருந்தா அந்த வைராக்கியத்தை எடுத்து போட்டுடலாம். அந்த கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாமே. சின்ன சின்ன காரியங்கள் தான் ஆண்டவர் நம்மோட கூட பேசணும், பெரிய பெரிய காரியங்கள் அல்லவே இல்லை. எனக்கு தெரியும் அது ரொம்ப கஷ்டம். இந்த வைராக்கியத்தை எடுத்து போடுவதுன்றது ரொம்ப கஷ்டம். சொல்லலாம், ஏன் வழி எனக்கு தான் தெரியும், நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும், எவ்வளவு துக்கப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நீ நம்ம சொல்லலாம், கர்த்தர் நம்மை பார்க்கிலும் அவர் அறிந்தார். நம்முடைய மனசு எவ்வளோ வேதனைப்பட்டது, எவ்வளோ துக்கத்துக்குள்ளாக நாம் கடந்து போனோம், எவ்வளோ அவமானங்களை நாம் சந்தித்தோம் என்பது நம்மை காட்டிலும் அறிந்தவர் கர்த்தர். நம்மை விட அதிகமாக கவலைப்பட்டவர் அவர்தான். ஆனா அவரே இன்றைக்கு சொல்லுகிறார், அந்த வைராக்கியத்தை எடுத்து போட்டுருங்க, அந்த கோபத்தை குறைங்களேன். அதுதான் அவர் சொல்றார். பெரிய பெரிய காரியம் சொன்னா நீங்க செஞ்சிருப்பீங்களே, இது சாதாரண காரியம். 7 தடவை முங்கி எழுப்பிதான் பாருங்களேன், என்னதான் ஆகுதுன்னு பாருங்களேன்னு தான் அவர் சொல்றார். ஆனா அது அதே போலதான். அது அடுத்த வசனம் வாசிங்க. அவன் மறுபடியும் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உனக்கு சொல்லியிருந்தால் அதை நீ செய்கிறல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாக என்று அவர் மோடு சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஆமென். அதுதான் நம்ம நான் தான் சொல்றேன், அந்த சின்ன காரியங்கள் தான் நம்ம செய்யும் பொழுது ஒருவேளை சில சமயம் அந்த வீட்டை விட்டு மாறுங்கன்னு கூட சொல்லலாம். யாராவது வந்து வேண்டாம், அந்த வீடு நல்லா இல்லை, மாறுங்க. சின்ன சின்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்யும் பொழுது பரிபூர்ணமா அது அந்த முழுவதுமாக சுகமானான். அதுவும் நம்ம ஆண்டோட ஞானம் பாருங்க. ஒருவேளை முதல் தடவை முங்கி எழுகிறான்னு வைங்க, ஒரு 10% சுகமாயிருது. அப்ப அவனுக்கு என்ன வரும்? ஆஹா, ஒரு தடவை முங்கினப்பவே கொஞ்சம் சுகம் தெரியுது, திரும்ப முங்குவோன்னு அவன் ஆசையா ஒருவேளை 7 தடவை முழுகி எழுதலாம். 6 தடவை வரைக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியவே இல்லை. இதுதான் கர்த்தருடைய ஞானம். இதுதான் கடைசி முடிவு வரையும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படும். அதுக்குதான் 6வது தடவை முழுகும் வரைக்கும் அவர் காத்து கொண்டுதான் இருப்பார். என் பிள்ளை செய்யறாளா, அந்த 7வது முறை முழுகி எழும்புறாளா? நம்ம ஒருவேளை 5 தடவை வரைக்கும் போகலாம். ஏன் 6வது தடவை வரைக்கும் போய் கூட 6 தடவை முழுகி எழுந்துச்சு, இது வரைக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியல, நான் போறேன்னு திரும்பி வந்துட்டோம்னா நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த சுகம் கிடைக்காது. ஆனால் 7வது முறை அவன் முழுகி எழுந்திருக்க பொழுதோ அவன் பிள்ளை சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறினது. திரும்பவும் சகலத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்வோம். ஆமென். நம்ம சுகமாக இருந்தாலும் சரி, சொத்தாக இருந்தாலும் சரி, எல்லாம் நம்முடைய சுக வாழ்வாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, சமாதானமாக இருந்தாலும் சரி,
அந்த 7வது முறை வரைக்கும் நாம் கர்த்தரை பார்த்து அமர்ந்திருந்து அவர் சொல்வதை செய்தோம் என்றால் முழுவதுமாக எடுத்துக்கொள்வோம். ஆமென், ஆமென். முழுவதுமாக. அந்த 7வது தடவை வரைக்கும் 1% கூட ஹீலிங் இல்லை. ஆனா 7வது தடவை முழுகி எந்திரிக்கும் பொழுதும் 100% சுகமாக மாறினார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போல செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருக்கு தேவை என்ன? நம்முடைய கீழ்ப்படிதல். அந்த 7 முறை வரைக்கும் கீழ்ப்படிதோடு கூட அந்த பொறுமை. முதலாவது கீழ்ப்படிந்தாங்க, மாவை கரைச்சாங்க, உடனே சுகம் கிடைச்சது, உடனே எல்லாம் மாறுச்சு, அந்த விஷம் எல்லாம் மாறுச்சு. இப்போ 7 முறை வரைக்கும் அவன் காத்து இருந்தான். அந்த பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது அந்த பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில கட்டளையிட்டார். 3வது வாசிக்கலாம். 6வது அதிகாரம் 1வது வசனம். இதோ நாங்கள் குடியிருக்கிற இடம் நெருக்கமாய் இருக்கிறது. இதே தீர்க்கதரிசியின் புத்திரர்கள்லாம் அந்த பஞ்சம் வந்தப்போ எல்லாம் ஓடி வந்தாங்க இல்லையா? அந்த பஞ்சம் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த இடம் நெருக்கமா இருக்கிறது தெரியவே இல்லை. இப்போ பஞ்சம்லாம் முடிஞ்சு வயிறெல்லாம் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, நண்டு கொழுந்துட்டா வலையில தங்காது. அதனால வயிறு முட்டை அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு. எலிசா கூட இருக்கிறப்ப அவங்களுக்கு குறை இருக்காது. கண்டிப்பா அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. கண்டிப்பாக எல்லாம் சுகம் ஆனதுக்கு அப்புறம், நல்லா ஒரு இது ஆனதுக்கு அப்புறம், செட்டில் ஆனதுக்கு அப்புறம் இப்ப என்ன சொல்றாங்க? இங்க எங்களுக்கு இடம் நெருக்கமாக இருக்கிறது. இதுதான் கர்த்தர். சில விஷயங்களை நம்ம ஜாக்கிரதையாகவும் இருக்கும். நம்முடைய எல்லைகளை விரிவாக்குகிறவர் கர்த்தர். ஆமென். நாம நம்மளுடைய எல்லைகளை நம்மளே விரிவாக்க கூடாது. கர்த்தர் ஒரு எல்லையை வைத்திருந்தாருன்னா அந்த எல்லைக்குள்ளாக தான் நாங்க இருக்கணும். யாப்பேஸ் எப்படி ஜெபம் பண்றாரு? தேவரீர் என் எல்லையை பெரிதாக்கி, தேவரீர் என் எல்லையை பெரிதாக்கி. கர்த்தர் பெரிதாக்கும் பொழுது நாம் அந்த எல்லைக்குள்ளாக போகலாம். அந்த எல்லையை மீறி போகும். ஆண்டவர் நாம எல்லாத்துக்கும், மனுஷ வாழ்க்கை அன்லிமிட்டட் கிடையவே கிடையாது. எல்லை இல்லாதது எதுவுமே கிடையாது. எல்லா விதத்திலும் கர்த்தர் நமக்கென்று ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். அந்த எல்லையை மீறி நம்ம போகவே கூடாது. அந்த எல்லைக்குள்ளாக 100% நம்ம போகலாம். ஆனா அந்த எல்லையை மீறி போகும் பொழுதும் நமக்கு அவருடைய பாதுகாவல் இருக்கு. அதுதான் நமக்கு ஒன்றும் ஆகாது. அந்த எல்லையை மீறி போகும் பொழுது ஒன்றும் இல்லை. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக இருக்கும் வரைக்கும் அவங்களுக்கு குறையவே இல்லை. அவங்க வேலை கூட செய்ய வேண்டியது இல்லாமல் இருந்துச்சு, சந்தோஷமா இருந்தாங்க. அவங்களுடைய கீழ்ப்படியாமை தான் முதல் முறையாக பூமியிலே முட்கள் வந்தது. ஆமென். அது வரைக்கும் உலகத்துல முள்ளே இல்லைங்க. ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாத வரைக்கும் உலகத்துல முள்ளுன்றது ஒண்ணு இல்லவே இல்லை. அந்த கீழ்ப்படியாமை தான் உலகத்துக்குள்ளாக முட்களையே கொண்டு வந்துச்சு. அதே போல நம்முடைய கீழ்ப்படியாமையை நம்முடைய வாழ்க்கையில முட்களை கொண்டு வரும். அதற்கும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில எல்லாம் திருப்பி கொடுப்பார், எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆனா நம்மளும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில அந்த முட்கள் வராமல் நாம் பாதுகாத்துக் கொள்ளணும். அப்போ அடுத்த வசனம் வாசிங்க. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒருவருக்கொருவர் உத்திரத்தை வெட்டி குடியில் காட்டிய எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் தோங்கள் என்றான். என்ன சொல்றாங்க? கீழே போய் நாங்க எல்லாம் வெட்டி, மரத்தெல்லாம் வெட்டி எங்களுக்கு அங்க கட்டிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உத்தரவுனா பில்லர் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அந்த பில்லர், அந்த பில்லரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பில்லர் வச்சு நாங்க கட்டி நாங்க அங்க சுகமா இருந்துக்கிறோம். இங்க எங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு, அங்க விசாலமா ரொம்ப வசதியா, அது ஆத்தோரமா தண்ணி இருக்கும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நாங்க ஆத்தோரமா நாங்க அங்க போய் இருக்கிறோம்னு சொல்றாரு. அந்த ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவனுடைய மனுஷன் அவர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி போறேன் அப்படின்னு சொல்றப்போ, கர்த்தர் அந்த திட்டத்துல இருந்தாருன்னா அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் போங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்க காரியம் வாய்க்கும். ஆபிரகாம் அப்படிதானே சொல்லி அனுப்பிச்சாரு எலியேசரை, உன் காரியம் வாய்க்கும், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். இங்க தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? ஒரே வார்த்தை தான், போ. நம்ம சொல்லுவோம் நம்ம பிள்ளைங்க கிட்ட இல்லையா, ரொம்ப நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லுவோம். நம்ம பிள்ளைங்க ரொம்ப இல்லை, நான் போகணும் நான் போகணும் நான் போகணும், என்ன சொல்லுவோம்? போ. நான் அப்படிதான் சொல்லுவேன், போ போ,
ஏதாவது ஆச்சுன்னா திரும்ப எங்கிட்ட வராது. அப்படிதான் அவர் சொல்றாரு. போங்கள், போய்க்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இங்க இடம் ரொம்ப நெருக்கமா இருக்கு, போய்க்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவர்களில் ஒருவர், நீர் தயவு செய்து உமது அடியானோடு கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகின்றேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஓகேங்க, இது என்ன சொல்றாரு, அவர் வந்து கெஞ்சி கேட்கிறாரு. நான் சொன்ன மாதிரி நீ போய்க்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்களும் வரணும். அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, அந்த தீர்க்கதரிசி எலிசாவே வந்துட்டாருன்னா ஆண்டவரே கூட வந்த மாதிரி, அவரே நம்ம கூட இருக்காரு. இவ்வளோ நாள் எலிசா கூட தானே நம்ம இருந்தோம், நமக்கு எந்த குறையும் இல்லைல்ல, நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கிடைச்சது, வசதியா இருந்தோம், எல்லாம் கிடைச்சது. அப்போ நம்ம அவரையே அங்கேயும் கூட்டிட்டு போயிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை, அதனால நீங்களும் வாங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு போறாங்க. அவரு என்ன சொல்ற, நான் வர்றேன். அவர் என்ன சொல்லணும், உண்மையான தீர்க்கதரிசி உண்மையாலுமே கர்த்தருடைய திட்டத்தின்படி அவங்க போனாங்கன்னா அவர் என்ன சொல்லணும், கர்த்தரும் நம்மோட கூட வருவார், அவர் சமூகம் நமக்கு முன்பாக செல்லும், நான் உங்களுக்கு முன்பாக, அவர் நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை கர்த்தருடைய மனுஷனோட வாயிலிருந்து வந்தாதான் அது ஆசீர்வாதம் அர்த்தம். இல்லைன்னா கர்த்தருடைய அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியான எலிசாவே வந்தாலும் காரியம் வாய்க்காது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். தீர்க்கதரிசி எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கர்த்தருடைய மனுஷனாக இருந்தாலும், தேவதூதனாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த இடத்துல இல்லைன்னா காரியம் வாய்க்காது. ஆமென், ஆமென். காரிய சித்தி கர்த்தரால் தான் வரும், கர்த்தரால் தான் வரும். பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் கர்த்தர் இருந்தாதான் காரியம் வாய்க்கும். அவர் என்ன சொல்றாரு, சரி நான் வரேன், உங்க கூட நீ கூப்பிடுறேன், நான் வரேன், அவ்வளவுதான். இல்லைங்களா? அவர் வர்றாரு. 5வது வசனம் வாசிக்கலாம். அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினானா. இதுதான் நிலைமையாகும், கூவ வேண்டியதாரும். ஐயோ ஆண்டவரே, நமக்கு தெரியாம வந்துட்டோமே, இந்த வேலையை செஞ்சுட்டுனே இப்படி ஆயிடுச்சுன்னு கூவுற நிலைமை வந்துடும். அதுதான் அவர் அது வெட்டுறதுக்கு எது முக்கியமான இது முக்கியமான தேவையானது என்ன, இந்த கோடாரி தான். அந்த கோடாரியே என்னாச்சு, தண்ணீர்ல விழுந்து. நம்ம சில காரியங்கள், நம்ம மனுஷங்க தான், நான் ரொம்ப பர்ஃபெக்டா தான் நம்ம இருக்கிறோம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நமக்கு மனித இயல்பு இருக்குது, நம்முடைய சில சமயம் நம்முடைய யோசனைகள் நம்மை மேற்கொள்ளலாம். அப்படி தவறாக நடந்தாலும் நமக்கு மிக அடிப்படை தேவையிலேயே ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், இது ஒரு ஆலோசனையா தான் சொல்றேன். நமக்கு மிக அடிப்படை தேவையில ஏதோ ஒரு கை வைக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சதுன்னா உடனே ஐயோ ஆண்டவரே அப்படின்னு நம்ம போய்க்கிறது நல்லது. ஏன்னா அப்போ நம்ம கிட்டதான் பிரச்சனைன்னு அர்த்தம். ஆண்டவர் தேவையில்லாம சோதிக்கிறதுக்கு அவர் தேவன் இல்லை. எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவர் சோதிக்கிறாருன்னு சொல்லக்கூடாது. நம்ம அடிப்படை தேவையில ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொன்னாலே நம்ம யோசிக்கணும், நம்ம ஏதாவது தப்பு பண்ணோமா. சில சமயம் தேவையில்லாத இடங்களுக்கு போனாலும் பிரச்சனை தான், தேவையில்லாதவர்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை தான். நம்ம எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். என்னுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தெரியும், அட்டைப்பெட்டி கம்பெனி தான் பண்றோம். அதுல முக்கியமான அந்த பேப்பரை பெட்டியா மாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் கார்கேஷன் மிஷின் ஒரு மிஷின் இருக்கு. அதுதான் அடிப்படை தேவை, எங்களோட அடிப்படை அதுதான். அதுல இருந்து தான் மற்றது எல்லாமே செய்யணும். சில சமயம் அந்த மெஷின்லயே அடி விடும், அந்த மெஷினே ரிப்பேர் ஆகும், திருப்பி சரி பண்ணுவாங்க, திருப்பி வேற அதே மெஷின்ல வேற ஒரு பக்கம் பிரச்சனையாகும். அப்படி வரும்பொழுது முதல்ல எங்களுக்கு புரியல. இப்ப நாட்கள் செல்ல செல்ல அந்த மெஷின்ல பிரச்சனை வந்தாலே நாங்க யோசிக்க ஆரம்பிக்கும், ஏதோ ஒண்ணு தப்பு நடந்திருக்கு, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. நான் சொல்றது நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நமக்குன்னு நம்ம ஒரு பிசினஸ் பண்றவங்க நமக்குன்னு வர்ற எந்த மில்லுல இருந்து வாங்குறோன்றது முதற்கொண்டு கருத்தர் தீர்மானம் பண்ணி வைத்திருப்பாரு. அவருக்குள்ளாக நம்ம செல்லும் பொழுது ஆண்டவர் எல்லாத்தையும் அவரே நிர்ணயம் பண்ணுவார். நம்ம சும்மா ஞாயிற்றுக்கிழமை வர்றோம், ஜெபம் பண்றோம், போறோம்ட்டு இருக்கிற வரைக்கும் அவரு அப்போ அவர் கண்டுக்க மாட்டார். ஆனா ஆண்டவருக்காக நம்ம உள்ள போக போக ஒவ்வொரு காரியத்தையும் அவர் தான் நிர்ணயிப்பார்.
இங்கிருந்து தான் வாங்கணும், இங்கிருந்து தான் பண்ணணும், இந்த இந்த பார்ட்டி தேவையில்லாத பார்ட்டி எங்களுக்கு செய்யாத எல்லாமே உணர்த்துவார். நாங்கள் அப்படிதான் பண்ணோம். ஒரு ஒரு மில்லுல இருந்து வாங்குவோம். திடீர்னு ஒருத்தர் வந்து சொன்னாரு, எனக்கு வந்து கேஷ் ப்ரைஸ்ல கிடைக்குது, காசு கொடுத்து வாங்கணும்னா அப்பவே கொடுத்து வாங்கினோம்னா நமக்கு கம்மியா கிடைக்கும் இல்லைங்களா. இந்த மில்லுல இருந்து நான் காசு கொடுத்து வாங்கினேன்னா எனக்கு கம்மியா கிடைக்கும், நீ வாங்கினா உனக்கு ஈஸியா இருக்கும் விலை. ஏன்னா வாங்குறது விலை கம்மியா வாங்குறோம், விற்கிறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் லாபம் கிடைக்கும் இல்லைங்களா. அந்த ரீல் நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அந்த ரீல் ஒரு 6 ரீல் வந்துச்சு, கிட்டத்தட்ட 3 டன், சாரி 10 ரீல் 5 டன்னு, 5 டன் பேப்பர் வந்து இறங்குச்சுங்க. வந்து இறங்கின உடனே எந்த ஆர்டருக்காக அந்த ரீலை வாங்கினோமோ அந்த ஆர்டர் நின்றுச்சு. 10 டன் பேப்பர், யோசிச்சு பாருங்க. கிலோ 45 ரூபாய் பேப்பர், நம்ம 10 டன்னுனா நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்படியே நின்றுச்சு பேப்பர். நாங்க யோசிச்சு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு நம்மளும் ஒன்றும் பெரிய அறிவாளி கிடையாது. நான் என்னடா இந்த ஆர்டர் நின்றுச்சுன்னு ரொம்ப காலமாக குழம்பி ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் தான் நாங்க ரியலைஸ் பண்ணுவோம். அந்த முதல்ல வாங்கிட்டு இருந்த மில்லுல இருந்து வர வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, வரும் போகும், வரதும் தெரியாது போறதும் தெரியாது. மாத்தி வாங்கணும் அப்படியே நிக்குது அப்படின்னு சொல்லி நாங்களா உணர்ந்து ஜெபம் பண்ணோம். ஏசப்பா, நாங்க கம்மி விலையில கிடைக்குது, நாங்க வாங்கிட்டோம், எங்களை மன்னிங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணோம். ஆனாலும் அது லாஸ்ல தான் தீர்த்து முடிச்சோம் அந்த பேப்பர் எப்படியாவது. ஏன்னா அது நின்றுச்சுன்னா அது வேஸ்டா போகும், போட்ட பணம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனாலும் நஷ்டத்துக்கு செஞ்சாலும் அந்த பேப்பர் கம்பெனியை விட்டு எப்படியாவது வெளியே போகணும்னு நஷ்டத்துக்கு செய்து முடியும். தேவரீர் நிலையை பெரிதாக்கி. கர்த்தர் மிகவும் எரிச்சல் உள்ள தேவன், எவ்வளவு அன்பான தேவனோ. நீங்க சாதாரணமா யோசிச்சு பாருங்க, நம்ம யார் மேல அன்பு ஜாஸ்தியா வைக்கிறோமோ அவங்க மேலதான் பொறாமையும் நிறைய இருக்கும். ஆண்டவர் நமக்கு வந்து ஒருவேளை ஆண்டவர் இப்படி எல்லாம் செய்யறாருன்னா நம்ம சந்தோஷப்படுவோம். அவ்வளோ பாசம் நம்ம மேல ஆண்டவர் அவ்வளவு நம்ம மேல அன்பை கூறுறதுனாலதான் இந்த மாதிரி சின்ன சின்ன காரியம். நம்ம பிள்ளைதாங்க நம்ம அடிப்போம். ரோட்ல போற பிள்ளை ஏதாவது கூப்பிட்டு நம்மளால அடிக்க முடியுமா? நமக்கு யார் மேல உரிமை இருக்குதோ அவங்களதானே நம்ம வந்து திட்டுவோம், அவங்களதானே நம்ம அடிப்போம். நம்ம என்ன சொல்லுவோம், எங்ககிட்ட அடி வாங்கு, ரோட்ல போய் வீதியில போய் நீ அடி வாங்க மாட்டேன், இதுதானே நம்ம சொல்லுவோம். அதேதான் கர்த்தர் நம்ம கிட்டே சொல்றாரு, எங்கிட்ட அடி வாங்கிக்கோ, ரோட்ல போய் அடி வாங்காத, உலகத்திற்குள்ளாக போய் அடி வாங்காத. இதுதான் கர்த்தர் நம்மிடம் சொல்றது. அவன் என்ன சொல்றான், கூறான், ஆண்டவரே ஐயோ ஆண்டவனே என்னுடைய கோடாலி கீழே விழுந்துருச்சேன்னு அவன் கூறான். 6வது வசனம் வாசிங்க. தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவனை அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அந்த இரும்பை மிதக்க பண்ணி, ஒரு கொம்பை வெட்டி எங்கே விழுந்தது? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்க, நீங்கள் எங்கே வெட்டீங்க? நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் ஆண்டவரே. ஆண்டவர் நம்மை பார்த்து தான் கேட்க, நீங்க எங்க வெட்டீங்க, எங்க விழுக்காட்டினீங்க, உங்களுடைய கோடாலியை எங்கே விழுக்காட்டினீர்கள், அந்த இடத்த காமிங்க, நான் அதை மிதக்க பண்ணுவேன். சாதாரணமா நான் சொல்றது நீங்க நம்ப மாட்டீங்க. இதுல அதே தானே போட்டிருக்கு, ஒரு கொம்பு. இது ஆங்கிலத்துல ஸ்டிக்குன்னு போட்டிருக்குது. அப்போ ஒரு குச்சி. கொம்புனா கூட நம்ம வந்து ஒரு கிளைன்னு கூட நம்ம நினைக்கலாம். கிளைனா கூட ஒரு வேளை நல்ல பெரிய கிளையா இருக்கும், உள்ள விட்டு எடுத்துருக்கலாம். ஒரு குச்சி, அதையும் விட்டு எடுத்தான்னு கூட போடல, தூக்கி தான் வீசினான் அந்த தண்ணிக்குள்ள. அது என்ன ஆகுது, மிதக்குது. இரும்பு மிதக்குமா? மிதக்க கர்த்தரால் முடியும். ஆமென், ஆமென். அவர் கட்டளையிடுவார். ஏன் தாசன் அவன் என்ன நம்பி, நான் சொன்னதை நம்பி அந்த குச்சியை போடுறான், நீ மேல மிதந்துவான்னு கட்டளை கொடுப்பார். ஆமென், ஆமென். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்மை சுற்றி இருக்கும் அனைத்திற்கும் கர்த்தர் கட்டளை கொடுப்பார். ஆமென், ஆமென். பேதுரு மீன் பிடிக்க போனான். கர்த்தர் என்ன சொன்னாரு, நான் முழுவதும் அவன் வலை போட்டும் மீன் கிடைக்கல. கர்த்தர் என்ன சொன்னாரு, இயேசு கிறிஸ்து போய் என்ன சொன்னாரு, உன் வலை பக்கம் வலையை போடு. அவர் சொன்ன நேரம் கால நேரம் மீன் எல்லாம் கீழே போயிடும். நைட் நேரத்துல மீன் எல்லாம் மேல வரும். கால நேரம் வெயில் நேரம் மீன் எல்லாம் அடியில போயிடுச்சு.
இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி பேதுரு வலையை போட்டான். அவன் தான் வலையை போட்டது மட்டும்தான் அவன் வேலை. மீனுக்கு கட்டளை கொடுத்தது கர்த்தர். ஆமென். என் பையன் என்னை நம்பி அந்த வலையை போட்டுட்டான், எல்லாம் மேல போய் சேருங்க. 157 மீன் அந்த வலை பிடிக்கும். 157 மீனும் மேல போய் வலைக்குள்ளாக சேருங்கள் என்று மீனுக்கு கட்டளை கொடுத்தவர் கர்த்தர். ஆமென், ஆமென். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்மை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளுக்கும் நம்மை சுற்றி இருக்கும் அனைத்திற்கும் கர்த்தர் கட்டளை கொடுப்பார். கர்த்தர் கட்டளை கொடுப்பார். அதே போலதான் அந்த கோடாலி மேலே வந்து மிதந்தது. 7வது வசனம், அதை எடுத்துக்கொள் என்றான். எலிசா எடுத்து கொடுக்கல. என்ன சொல்றாரு? அதை நீ எடுத்துக்கொள், நான் தான் செய்யணும். அவருக்கு தேவையானதற்கு அவர் தான் செய்யணும். நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃபெலோஷிப் தேவை. எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணணும். எல்லாரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணணும். ஆனால் நம்முடைய தேவைக்கு நாம் ஜெபம் பண்ணும் பொழுதுதான் அதற்கு விடுதலை. நாம் ஜெபம் பண்ணணும். நம்ம ஒருவேளை மோகன் சிலாசஸ் பிரதரே வந்தாலும் சரி, யார் வந்தாலும், எவ்வளவு பெரிய ஒளிக்காரர்கள் நமக்கு ஜெபம் பண்ணாலும் நம்முடைய ஒரு வார்த்தை ஜெபமாவது இல்லாவிட்டால் அந்த இடத்துல நடக்காது. எலிசா தெளிவா சொல்றாரு, நீ அதை எடுத்துக்கோ, நம்ம தான் எடுக்கணும். மிதக்க செய்யற வரைக்கும் கர்த்தர் செய்வார். ஆனா அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது யாருடைய கையில் இருக்கிறது? நம்முடைய கையில் இருக்கு. அதெல்லாம் கர்த்தர் எங்கே விழுந்தது, நம்ம அதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அது விழுந்து மேலே அது மிதக்கும் பொழுதோ நாம் தான் அதை எடுத்து கொள்ள முடியும். ஒரு குச்சியை வைத்து கூட இரும்பை மிதக்க செய்ய வல்லவர் கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் கீழே போயிடுச்சு. மேலேயே உலகத்தின் பிரகாரமா நம்ம பார்க்கும் பொழுது இரும்பு மிதக்குமா? தண்ணிக்குள்ள போட்டா அடுத்த செகண்ட் அது கீழே போய் நின்றும். ஆனால் ஒரு குச்சியை போட்டு மிதக்க செய்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் எதெல்லாம் மூழ்கி போயிடுச்சு, எதெல்லாம் மேலேயே வராது, இதோட முடிஞ்சதுன்னு எதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த ஜெபம், அந்த விசுவாசம், அந்த கீழ்ப்படுதல் ஆகிய அந்த சின்ன குச்சியை நாம் தூக்கி வீசும் பொழுது அதை மிதக்க செய்வார். அதை நாமே எடுத்துக்கொள்ளலாம். யாரும் வரமாட்டாங்க, நம்மளே எடுத்துக்கொள்ளலாம். ஆமென், ஆமென். நாம செய்ய வேண்டியது கீழ்ப்படுகிறது மாத்திரமே. அப்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வது யாத்திரையாகவும் 34வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். யாத்திரையாகவும் 34வது அதிகாரம் 10வது வசனம். அவன், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம். ஆமென், ஆமென். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். எவ்வளவு வயதாக இருந்தாலும் சரி. மோசேவை 80 வயதுக்கு மேலதான் மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு இந்த வார்த்தை. என்ன வயதாக இருந்தாலும் சரி, அவர் என்ன சொல்லுவார்? நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். உடன்படிக்கை கர்த்தர் செய்துட்டாருன்னா அது பின்னாடி போகவே மாட்டார். அந்த உடன்படிக்கையை அவர் உடைக்கவே மாட்டார். உடன்படிக்கை செய்கிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகள் இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் செய்வேன். எந்த ஜனங்களுக்கு முன்பாக நாம் கீழாக போனோமோ, எந்த ஜனங்களுக்கு முன்பாக நாம் அவமானப்பட்டோமோ, எந்த ஜனங்கள் நம்மை கீழ்ப்படுத்தினார்களோ அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் அவர் செய்வாராம். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்கள் முன்பாக கர்த்தர் செய்வார். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். இனி நாம யாரும் போய் சாட்சி சொல்ல போறதில்லை. கர்த்தர் இவர்களுடைய வாழ்க்கையில இதை செய்தார் என்று நம்மை சுற்றி இருப்பவர்கள் சாட்சி சொல்வார்கள். ஆமென். எவ்வளவு பேர் நம்புறீங்க? எவ்வளவு பேர் நம்புறீங்க? கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக மற்றவர்கள் சொல்வார்கள் கர்த்தர் இவர்களோட கூட இருக்கிறார். அதனாலதான் இவ்வளவு பெரிய அதிசயங்கள் எல்லாம் கர்த்தர் மாத்திரமே செய்ய முடியும். அவர்களுடைய தேவன் தான் அவருடைய வாழ்க்கையில செய்தார் என்பதை நம்மை சுற்றி இருப்பவர்கள் சொல்வார்கள். கர்த்தருடைய செய்கைகளை கண்டிப்பாக காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட இருந்து
உங்களோடும் கூட சொல்ல, உன்னோடு கூட இருந்து, நம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். மோசே திக்குவாய் தான், மந்த நாமம் உள்ளவன் தான், அவனை பயந்து ஓடினவன் தான். அவனை கொண்டுதான் அத்தனை லட்சம் மக்களை கர்த்தர் நடத்தி வந்தார். நாம யோசிக்கலாம், நான் ரொம்ப பயந்தாங்கொள்ளிறேன். நான் உண்மையே சொல்றேன், நான் ரொம்ப பயந்தாங்கொள்ளிறேன். ஆனா என்னை கொண்டு கர்த்தர் இங்க நிக்க வச்சு உங்களோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள செய்ய முடியும் என்றால், உங்கள் ஒவ்வொருவரை வைத்தும் அவர் வைத்திருக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்ற முடியும். அதையும் சாதாரணமாக அவர் செய்ய மாட்டார், பயங்கரமாக செய்வார். ஆமென், ஆமென். நாம் செய்ய வேண்டியது அவருடைய அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு, கூர்மையாக கேட்டு, நிதானத்தோடு அதற்கு கீழ்ப்படிந்து காத்திருந்து காக்கும் பொழுது கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. கிருபை இரக்கமுள்ள கர்த்தாவே, ஏசப்பா, நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தாவே, நாங்கள் யாரும் உங்களுடைய பார்வையில கீழானவர்கள் அல்ல ஏசப்பா. நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பிள்ளைகளாக பார்க்கிறீரே. இந்த ராஜாதி ராஜாவோட பிள்ளைகள் நாங்கள் ராஜா. எங்களுக்கு எந்த குறையும் இருக்காது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒருவேளை எங்களுடைய கீழ்ப்படுதல்ல கொஞ்சம் குறைவு இருந்தாலும் நீர் எங்களை இப்பொழுது மன்னிங்க ஏசப்பா. அதை நிறைவாக மாற்றிதாங்க ஏசப்பா. ஒருவேளை நாங்க 7 முறை முழுக வேண்டிய இடத்துல 6வது முறை நாங்க திரும்பி வந்திருக்கலாம். நான் தயவு கூர்ந்து மன்னிங்க ராஜா. பொறுமையோடு கீழ்ப்படிய நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. இந்த தபசு காலங்கள்ல அந்த கீழ்ப்படிதலோடு கூட அந்த பொறுமையை நீர் எங்களுக்கு தாங்க ராஜா. இந்த விசுவாச கண்களை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். விசுவாச கண்களை தாங்க ராஜா. எங்களுடைய எல்லையை விட்டு மீறி போகாமல் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. மீறி போகாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீர் குறித்த நேரம் வரும் வரைக்கும் உங்களுடைய பலத்த கரத்திற்குள்ளாக அடங்கி இருக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. நீர் ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்தும் வரைக்கும் உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ளாக நாங்கள் அடங்கி இருக்க கிருபை செய்யுங்க. நீர் உயர்த்தும் போது போதோ உலகமே பார்க்கும் வண்ணமாக நீர் எங்களை உயர்த்துவீர் ஏசப்பா. எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் காண்பார்கள், இது கர்த்தருடைய செய்கை என்று அவர்கள் சாட்சி சொல்வார்கள் என்று நாங்கள் விசுவாசித்த நன்றிகளை எடுக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போறதற்காக நன்றி ராஜா. நன்றி, 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 கோடி நன்றிகளை எடுக்கிறோம். மீண்டுமாக எங்கள் அனைவருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. நீங்களே, இனி நாங்கள் அல்ல ராஜா, இனி நாங்கள் அல்ல தகப்பனே. எங்களுக்குள்ளாக வாழும் கிறிஸ்துவை ஜீவித்திருக்க கிருபை செய்யுங்க. இனி எங்களை காண்பவர்கள் உம்மை காணட்டும் ராஜா, உம்மை காணட்டும். எங்களிடம் நீர் என்ன கர்த்தாவே எதிர்பார்க்கிறீரோ, இந்த சின்ன சின்ன காரியங்கள், அது கோபமாக இருந்தாலும் சரி, வைராக்கியமாக இருந்தாலும் சரி, எரிச்சலாக இருந்தாலும் சரி, பகையாக இருந்தாலும் சரி, கசப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி ஏசப்பா, எல்லாவற்றையும் எடுத்து வெளியே போட நீங்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் பூர்ணமாய் வந்து தங்க நீங்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய கருத்துக்களாக நாங்கள் அனைவரையும் சமர்ப்பிக்கிறோம். நீங்களே வழி நடத்துங்க ராஜா, நீங்களே வழி நடத்துங்க. துதி, கனம், மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே இருக்கணும். இப்ப இயேசு மூலமா கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.